Welcome to my YouTube channel, friends. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா SIP வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது வந்து எப்படி சிஸ்டமேட்டிக் SIPல வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP மூலமா எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியாதவங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பேசிக் அடிப்படை வந்து அது மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, அதை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உள்ளே போயிடுவோம். SIPல வந்து இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 2 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் எண்ட், ஒன்று வந்து க்ளோஸ் எண்டு, ஒன்று வந்து ஓப்பன் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து ஓப்பன் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். க்ளோஸ்டு ஃபண்ட்ஸ் வந்து சேம் லைக் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அது வந்து ஸ்டாக்ஸ் மாதிரி, ஒரு ஷேர் மாதிரி அது வந்து ட்ரேட் ஆகும். நம்ம எடுக்கிறது வந்து ஓப்பன் மியூச்சுவல் ஃபண்டு. அதுலேயே வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து டைரக்ட், இன்னொன்று வந்து ரெகுலர் பிளான். நீங்கள் எப்பவுமே டைரக்ட் பிளான் மட்டும்தான், டைரக்ட் ஈக்விட்டி க்ரௌத் அந்த மாதிரி டைரக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. ரெகுலரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏஎம்சிலேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியம் தான் நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நம்ம வந்து எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம போய் டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்டு, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நமக்கு ஏஎம்சி மூலிமா வாங்கி தருவார். அதுக்கு வந்து சம் கமிஷன் வந்து இவர் எடுத்துப்பார். ஆல்ரெடி நம்ம வந்து 1%லேருந்து 1.5% கமிஷன் வந்து ஏஎம்சிக்கு பே பண்ணுறோம். அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. நீங்கள் அந்த கமிஷனே வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து நிறைய கம்மி பண்ணிடும். அதனால் நீங்கள் எப்பவுமே டைரக்ட் பிளான் வந்து சூஸ் பண்ணுங்கள். டைரக்ட் பிளான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைரக்ட் ஆன்லைன் மூலிமா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்டை வாங்க போகிறீங்க. அதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி தெரியாதவங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அது வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், SIPயில் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கோல் வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய ஆள் ஆகணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை ஏதாச்சும் ஒரு கோல் உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்காங்க லைஃப்பில். அந்த கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அந்த கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான வழிகள் என்னவோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களோட கோல் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ₹1 கோடி வேணும் என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து நீங்கள் இப்போ இருந்தே இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து மினிமம் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு, இப்போ வந்து ஒரு 1000, 2000, 3000, 4000, 5000 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறவங்க, நம்ம இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 1000, 2000, 3000, 4000, 5000, 10000 இந்த 5மே 6மே செக் பண்ண போகிறோம். SIP மூலிமா நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸு, எவ்வளோ பீரியட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி நம்ம வந்து 1000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இயர்லி மீன்ஸ் ஒரு 25க்குள்ள, மேக்ஸிமம் 25 அதிகம், 22, 23லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரேட் ஃபியூச்சர், நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, சிலர் வந்து ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வருஷம் பார்த்து மார்க்கெட் என்னாவும் டவுன் ஆகிருக்கும். அப்போ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்ட அமௌண்ட் வந்து 1 lakh இருக்குனாக்கா, அது ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -20, -30% காட்டும். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே எனக்கு வரல அப்படின்ட்டு எல்லாமே குவைட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் வராதிங்க. உங்களோட கோல்னா நீங்கள் கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோட கோல் வந்து 1 crore அப்படின்னாக்கா, இப்போ 1000 வச்சு நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 58லேருந்து 60 ஆக்கிட்டாங்க. நம்மளுக்கு 60 ஆவரேஜ் இந்தியன்ஸோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 60 ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து 50 ஏஜ் வரையும் வச்சுப்போம். இப்போ வந்து 25 வச்சுக்கோங்க. 50 மீன்ஸ் 20 இயர்ஸு இல்லை 25 இயர்ஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மந்த்லி 1000 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 18% ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து நமக்கு கிடைக்க போகிறது வந்து 18% ரிட்டர்ன் கொடுத்தா 45 lakhs தான் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் 1000 இன்வெஸ்ட் பண்ணும்போது. அதே 25 இயர்ஸ்க்கு, அதே நீங்கள் 30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா
உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக இப்போ வந்து எனக்கு 55ல் வந்து ரிட்டைர்மெண்ட் வேணால் நீங்கள் 20லே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். 20 நம்ம 35 இயர்ஸ் நம்ம வந்து நம்ம வந்து மந்த்லி 1000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட கோல் வந்து அச்சீவ் ஆகிடும். 1 crore இப்போ வந்து 1 crore கோலுக்கு வந்து அச்சீவ் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 25, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி 5 இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 இயர்ஸ் வரும்போது நீங்கள் 2000 இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1500. அதே தான் 30 இயர்ஸில் 25 இயர்ஸு. இப்போ நம்ம வந்து ஏஜ் வந்து எனக்கு 25, எனக்கு 55ல் வந்து ரிட்டைர்மெண்ட் வேணும். மீன்ஸ் 30 இயர்ஸ். 30 இயர்ஸ் வந்து 1500 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு 1 crore 55 lakhs எனக்கு வந்து கிடச்சிருச்சு. என்னோட டார்கெட் அச்சீவ்டு. நான் வந்து சேஃபாக ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். எனக்கு என்னோட கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இதுவே ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் 15% கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் 30 இயர்ஸ்க்கு, அதுவே உங்களுக்கு வந்து 84 lakhs வந்துடுது. மீன்ஸ் நமக்கு வந்து 16% ரிட்டர்ன் வர மாதிரி 16% மினிமம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரணும். மந்த்லி 1500 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் 30 இயர்ஸ்க்கு. நமக்கு 16% வந்து ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது உங்களுக்கு உங்களோட ஏஜ் 55ல் நீங்கள் வந்து 1 crore வந்து அச்சீவ் பண்ணிடுங்க. உங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ணிடுங்க. இது வந்து இதுவே 5000 போடுவோம். 22% வரையும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம மினிமம் எடுத்துக்குவோம். அதே நீங்கள் 22 இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 22% ரிட்டர்ன் கொடுத்துருச்சுன்னா இதுவே உங்களுக்கு வந்து 3.5 crores ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ 5,40,000 தான். இப்போதைக்கு உங்கள் கையில் 5 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு பேங்க்கில் போட்டுருங்க. அது மந்த்லி எஸ்ஐபி போட்டுட்ருங்க. கண்டுக்காதீங்க, சைலண்ட்டாக இருங்க. அதுவே உங்களுக்கு வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட் இன்றைக்கி உங்கள் கையில் வந்து 5 lakhs இருக்குன்னாக்கா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்றைக்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2000 போடுவோம். 2000 பாருங்கள், அதே தான் சேம். 2000 பண்ணும்போது நம்ம வந்து 4.73 crores வந்து நம்ம கைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 lakh. வெல்த் கெயின் வந்து 4.65 lakhs வந்து நமக்கு வந்து வெல்த் கெயின் ஆகும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் 3000க்கும் செக் பண்ணி பார்ப்போம். 3000 பண்ணும்போது நம்ம இங்கே 18 நம்ம மாற்றிடுவோம். 22 வந்து இன்கேஸ் வந்தால் நம்ம 18 நம்ம மினிமம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே வந்து 3 crore 11 lakh வருது. 10 lakh ஆல்மோஸ்ட் 11 lakh வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 3 crore வந்து வெல்த் கெயின் ஆகுது. டோட்டல் 3 crore 11 lakh வந்து நமக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். இது வந்து பாருங்கள். அதே 5000 கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 5 crore 19 lakh. இதுவே 22% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்தால் 11 crore 82 lakhs கிடைக்கும். ஸோ உங்களோட கோல் என்னவோ நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி 10,000 கண்டினியூவாக ஒரு 30 இயர்ஸ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 23 crores வந்து கிடைக்கும். மினிமம் ரிட்டர்ன்ஸில் நான் சொல்கிறது 18. இன்கேஸ் 22க்கே நமக்கு அவ்வளோ கிடைக்கும். 22% 18 வச்சு பார்த்தோம்னா 10 crores. 10 crores இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெல்த்தை கெயின் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இதான் பண்ணிகிட்ருக்காங்க. லம்சம் வந்து லம்சம் கேல்குலேட்டர் இருக்குது, நம்ம அதுவும் செக் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து 1 lakh, ஓகே 1 lakhே போடுவோம். கிட்ட 30 இயர்ஸ் விட்டுருக்கோம். அது நமக்கு ஆவரேஜ் 18% கொடுக்கு ரிட்டர்ன். நீங்கள் இன்றைக்கி 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லம்சமில் உங்களுக்கு வந்து டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆஃப்டர் 30 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore 1.5 crores கிடைக்கும். இதுவே 22% கிடைக்கும்போது
89 crores வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதுக்கு உண்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 5 பைசா, SBI ப்ளூ சிப் ஃபண்டு, இது க்ரௌத். இந்த ஜீவ்ன்றது க்ரௌத் ஃபண்ட், ஈக்விட்டி க்ரௌத் ஃபண்ட். இது வந்து ஹைப்ரிட் ஃபண்டு. இது வந்து டாட்டா ஈக்விட்டி பி ரேஷியோ, நல்ல பி ரேஷியோ இருக்கிற ஃபண்டை வந்து பார்த்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 15, 12, 13 ஆவரேஜாக. இதே நீங்கள் வந்து 25 இயர்ஸ்க்கு இதே ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட, இப்போ டாடா ஈக்விட்டி ஃபண்ட் 15%, 15.2, 15% வச்சுக்கோங்க. 66 lakhs இன்னைக்கு நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 66 lakh வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க லம்சம்ல. இதுவே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிச்சு ஒரு 5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட மீன்ஸ் ரிட்டையர்மெண்ட் வந்து சேஃப். நீங்கள் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பாட்டு சைலண்ட்டாக நீங்கள் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இதில் வந்து இப்போ வீடியோட சுருக்கமாக பார்த்துருவோம். நம்ம இப்போதைக்கு என்ன பார்த்துருக்கோம்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா எப்படி மினிமம் 1000லேருந்து 10,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது. மினிமம் 1 crores to 10 crores. இப்போ நம்ம 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 crore வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். அதான் நம்மளோட கோல். அந்த கோல் வந்து ஒரு பெரிய பாதை, ஒரு 30 வருஷமான அந்த காலம் தான் எல்லாத்தையுமே பதில் சொல்லுன்ற மாதிரி. இந்த டைமை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ரிட்டைர்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். நம்ம யாருக்கையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம வயசான காலத்தில் நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்.